வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் நடிச்சு வெளிவந்த கிங்ஸ்டன் அப்படின்ற படத்தை பற்றி தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 25வது படம். அவரு நடிக்கக்கூடிய 25வது படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து கமல் பிரகாஷ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் கூட யார் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா திவ்யா பாரதி வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க கூட வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான கதாபாத்திரத்தில் சேட்டன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அழகப்பெருமாள் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூவத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் 1982 பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டியை வந்து கடலில் வந்து இறக்குறாங்க. அந்த சவப்பெட்டிக்கான ரீசன் தான் மெயினான கரு. ஸோ அந்த சவப்பெட்டி இறங்குனதுக்கு அப்புறம் கடலுக்கு யாரெல்லாம் மீன் பிடிக்க போகிறாங்களோ அதெல்லாம் வந்து இறங்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் கடலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிட்டு மீன்பிடி தொழிலெலாம் பண்ணுறாங்க. அதே ஊரில் இருக்கக்கூடிய ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பெரிய புள்ளி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஊர்லேயே பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவர் ஊரில் மீன் பிடிக்க முடியாது சொல்லிட்டு அந்த பெரிய தலைக்கட்டுக்கு வந்து அசிஸ்டண்டாக, அதான் அடுத்து அவருக்கு எடுபடியாக வேலை செய்வார். அவர் என்னென்னலாம் வேலை சொல்கிறாரோ அந்த வேலையெல்லாம் இவர் செய்வார். இவரோட மெயின் மனசுக்குள்ள ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போட் வாங்கணும் எப்படியாவது அப்படின்றதுக்காக நிறைய காசை வந்து சேர்த்து வச்சுட்டே இருப்பார். அவருக்கு அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் அவரோட ரோல், ஹீரோவோட ரோல். ஒரு பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிலத்திலேயே போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடல்லையே போகுது. ஸோ இந்த ரெண்டு பார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே படத்தில் இந்த படம் இப்படி தான் போகுமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க. ஏன்னா முழுக்க முழுக்க நிலத்தில் தான் காமிச்சிருப்பாங்க. நீரில் பெரிய அளவில் படத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க. நீரில் அவர் போய் செய்கிற வேலைகள் வந்து தவறானதுன்னு அவருக்கு வந்து எப்போ தெரியுமோ அதுக்கப்புறம் வந்து கடல் இறங்கி தானாக பண்ணலாம். ஏன்னா இந்த ஊரில் கடல் இறங்கினா தான் இறந்துடுறாங்க. அதனால் என்ன பண்ணுவார்னா, நாம் எப்படியாவது இந்த கடலில் இறங்கி மீனை பிடிச்சி இந்த கடலில் இறங்குறவங்கலாம் வந்து சாக மாட்டாங்கன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஓனர்கிட்ட அவர் சண்டை போட்டிருப்பாரு. ஏன்னா ஓனர் சில தவறான விஷயத்துக்காக இவரை பயன்படுத்தியிருப்பாரு. அதனால வந்து அவருக்கு பிடிக்காம வந்து இந்த ஊர் மக்களை எப்படியாவது இங்கேருந்து அந்த ஊருக்கு போய் வேலை செஞ்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால, நாம எப்படியாவது கடலூர்ல போயிட்டு மீன் பிடிச்சி ரிட்டர்ன் வந்துட்டுனா மக்கள் எல்லாருமே மறுபடியும் மீன் தொழில வந்து போவாங்க தூவத்தூர்ல அப்படின்ட்டு அவரோட கான்செப்ட் வந்து வச்சிருப்பாரு. அதுக்காக வந்து போட் எடுத்துட்டு அவரோட ஓனரோட போட் எடுத்துட்டு கடலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் கடல்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அருமையான காட்சிகள். ஏன்னா படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க நம்மள கதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த கதையை தான் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அதை மீறி நம்மளால எதையுமே யோசிக்க முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய போட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ட்விஸ்டா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன்ல பார்த்தா மாலுமிகள் எல்லாம் சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கிற மாதிரி சில சீன்ஸ் வச்சிருந்தாங்க. அதுவும் கோஸ்ட் மாதிரி ஒரு பல்லுலாம் தெரிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பேயை ஒன்று உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது பார்க்க மனிதன்ற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் அந்த படத்துல எந்த அளவுக்கு பயங்கரமா காமிக்க முடியும் அந்த அளவுக்கு பயங்கரமா காமிச்சிருக்காங்க. எனக்கு அந்த இடத்துல செகண்ட் ஹாஃப்ல எங்க காமெடியா தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 பேய் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணும். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயின் எல்லாருமே அடி வாங்குவாங்க. ஹீரோயின் டக்குன்னு கேன்லாம் தூக்கி போட்டு டம்மு டிம்முன்னு பேய் அடிக்கும். ஆக்சுவலாக பல பேய் படங்களில் பார்த்தீங்கன்னா பேய்க்கு தான் பவர்ஃபுல்லான சக்தி இருக்கும். மனுஷங்களை வந்து ஈஸியாக அடித்து நொறுக்கி விட்டுரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா பாரதி வந்து பேயை போட்டு பொழப்பாங்க. அதுவும் இன்னும் பார்க்க செம காமெடியாக இருக்கும். அது அந்த படத்தில் சீரியஸான விஷயம். பட் எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப செம காமெடியாக இருந்தது. அவர் மட்டும் இல்லை, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேயை பொழக்கிறாங்க. பேய் திருப்பி இவங்களும் பொழக்குது. அப்படியே பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. எனக்கு ஃபுல்லாக சிரிப்பு தான் வந்தது அந்த காட்சிகள்லாம். ஆனால் படத்தில் சீரியஸான காட்சியாக தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதுக்காக கடலுக்கு வந்தாரோ அந்த விஷயத்த அவர் முடிச்சாரா இல்லையா, கடைசியில் ஊருக்கு திரும்பினாரா இல்லையா, இல்லை கடல்லையே மாட்டிக்கிட்டாரா அப்படின்றது தான் மெயின் கதை. இதில் ஹீரோயினுக்கு ரோல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே கிடையாது. அங்கங்கே ஒரு சீனில் காமிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்லேயே நான் பார்க்க சொல்ல ஒரு லவ் ஸ்பாட்டுக்காக தான் வந்து ஹீரோயினை வச்சிருக்காங்களோன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவங்க போட்டில் ட்ராவல் பண்ணும்போது அவங்கள வச்சு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது இந்த படத்தில் வந்து ஆஹா ஹீரோயின் இதுக்காக தான் நான் வச்சுக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம நம்ப தோன்ற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில காட்சிகள் நடக்கும். இந்த மாதிரி படம் வந்து அடுத்தடுத்த காட்சிகள் என்ன எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த படத்தை பற்றி நம்மளால இப்படிதான் கதை முடிப்பாங்கன்னு நம்மளால கணிக்க முடியாத அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டா த்ரில்லராக கொண்டு போனது வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். ஸோ அதனாலே இந்த படத்துக்கு ரேட்டிங் 10க்கு 8.5 நான் தாராளமாக தருவேன். ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக்கில் மிரட்டிட்டாருங்க. பல இடத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல பயமுறுத்துற சீன்ஸ் வச்சிருக்காங்க. அது எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு செகண்ட் திகில் காட்சிகள்லாம் பார்க்குறப்ப அப்பா
அடடா அப்படின்ற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் சேட்டன் அவர்களோட ஆக்டிங்கும் சரி, அழகு பெருமாளோட ஆக்டிங்கும் சரி, 2 பேர் ஆக்டிங்கும் வந்து முக்கிய கதை வந்து அவங்கள வச்சு தான் படமே நகர்த்துறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துல ஒரு வில்லன், நீரில் ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம். கிங்ஸ்டன் படம் டிஃப்ரெண்ட்டான கதைக்களம், தாராளமாக போய் தேட்டரில் பார்க்கலாம். இப்பயும் ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஹெல்த்தி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் மணிகாந்த்.